ஸோ நான் ரெஜினா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? நான் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நடிக்காதீங்க சரியா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி வராங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு? நான் தான் மீனாட்சியை பெத்தேன், நான் தான் இந்த வீட்டுக்கு தேவையான வாரிசை கொடுத்தேன், அதனால தான் நீங்கள் எல்லாருமே எனக்கு பணிஞ்சு போகிறீங்க. என் குழந்தைய தூக்கிட்டு அவங்க போனாங்கன்னா பின்ன நான் அமைதியாக இருப்பேனா என்ன? அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க, கண்டிப்பாக என் பொண்ணு என்கிட்ட வந்துருவா அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு அடி வந்து அடிக்கிறாங்க. பேச்சுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப? என்ன நீ பெண் குழந்தையை பெற்றுட்டேன்னா நாங்கள்லாம் உனக்கு என்ன அடிமையா? இல்லை நீ சொல்கிற பேச்சை தான் நாங்கள் கேட்கணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ அக்காவையே மரியாதை இல்லாமல் பேசுவ? இனிமேல் நீ அதெல்லாம் பண்ணவே கூடாது, புரியுதா? என்ன குழந்தைய கடத்தி இருக்கன்னு கேஸ் கொடுத்துருக்கியா? அதெல்லாம் ஒன்றுமே செல்லாது, புரியுதா? குழந்தைய தூக்கிட்டு போனது யார் தெரியுமா? பூமி, அவங்க அப்பா தானே, அப்படி தான் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. என்ன வேணால் பண்ணிக்கோ சரியா, என்ன கேஸ் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், போக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே போகிறாங்க. அஞ்சலி பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஜினாக்கும் கோவம் வருது. கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் எதுக்காக என் பொண்ணை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணது தப்பு தானே, இவ பெத்த குழந்தைய அவங்க எதுக்காக தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதான் தெரியும்ல குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலன்னு, சும்மா தேவையில்லாத என்ன பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேச்சு அங்கேருந்து போகிறாங்க. சூசன், முத்தழகு எல்லாருமே சேர்ந்து காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ முத்தழகு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசில் நான் ஆசைப்பட்ட எல்லாமே இப்போ தான் நடந்தது. எனக்கு என்னவோ விளையாட்டு எல்லாமே அப்படி விளையாடிட்டா மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே பூமி, அவர் ஏன் தெரியுமா உன்னை விளையாட சொன்னார்? நான் அவர்கிட்ட உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டுருக்காரு. பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா மாமா எப்படி அக்காவை கவனிச்சிக்கிறாரு பார்த்தீங்களா, அவங்களோட சின்ன வயசு ஆசையெல்லாம் நிறைவேற்றுறாரு, பார்த்துக்கங்க அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை கேட்டோடனே அமுதன் சொல்கிறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் வளர்ப்புலேயே வரணுங்க. அமைதியாக இருக்கணும், சொல்கிற பேச்சை கேட்கணும், விட்டு கொடுத்து போகணும், இதுதான் வாழ்க்கை. எப்போவுமே அன்னிக்கு விட்டு கொடுத்து போகிறது தான். அதுவும் அண்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க, அதே மாதிரி அண்ணி என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்பாங்க. 2 பேருமே ஒருத்தரை புரிஞ்சு ரொம்ப அந்யோன்யமாக அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளராங்க. இதெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் இருக்கீங்களே, நான் சொல்கிற பேச்சை நீங்களும் கேட்க மாட்டீங்க, என்னையும் ஒரு வேலை செய்ய விடாமல் அடக்குவீங்க. ஆனால் அப்படி இருக்கவே கூடாது, புருஷனை விட்டு கொடுக்கணுங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கணும், அப்போ தான் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் புருஷனுக்கு வரும் அப்படின்னு அமுதன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஸ்வேதாக்கு அப்படியே கண்ணு கலங்குது, அப்படியே அழற மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஒரு 2 நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போகிறாங்க. எல்லாருமே பின்னாடியே போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாதாரணமாக தானே பேசினேன் அப்படின்னு அமுதன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே குத்தி காட்டுறீங்க, நான் வந்து மாமாவை புகழ்ந்து பேசினேன், அதுக்காக என்கிட்ட இருக்க குறையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அப்படியே ஸ்வேதா நடந்து போகிறாங்க. போ அமுதன், போய் எப்படியாவது வந்து சமாதானப்படுத்து, அப்போ தான் ட்ரிப்பு போக முடியும், எல்லாம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. பின்னாடியே போகிறாரு அமுதன். என்னாச்சுங்க, நான் சாதாரணமாக பேசினேன், என்ன சாதாரணமாக நீங்கள் பேசுனீங்க, என்னை கூல் பண்ணிக்க எனக்கு தெரியும், தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அமுதன் பின்னாடியே வராரு. நான் தெரியாமல் சும்மா தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் ஸ்வேதா கிட்ட